மக்களவை தொகுதி மறுசீரமைப்புக்கு ஆதரவு தரக்கூடிய நிலைப்பாட்டை நோக்கி விஜய் நகர்ந்து கொண்டிருக்கிறார். Ettapan is basically symbolic of the betrayal of the people of Tamil Nadu. அப்படின்னா ராகுலுடைய பார்வையில விஜய் எட்டப்படா. விஜய்க்கு உணர்த்த வேண்டியதை அமித்ஷா உணர்த்தி இருப்பார். விஜய் உணர வேண்டியதை உணர்ந்து இருக்கிறார். அதனால மக்களவை தொகுதி மறுசீரமைப்பு விஷயத்துல திடீர் மாற்றம். ஜூன் 22 செர்ஜியோகோர் விஷமத்தனமா பேசினது மாதிரி இப்போ உமர் அப்துல்லா விஷமத்தனமாக பேசியிருக்கார். That the engagement between the United States of America and Jammu and Kashmir will both widen and deepen. இந்தியாவில் இருக்கிற ஏதேனும் ஒரு மாநிலம் எங்கள் மாநிலத்துக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே நல்லுறவு ஏற்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொன்னா அது எப்படி இருக்கும்? அனுமதிப்போமா? இப்ப வரைக்கும் ஜம்மு காஷ்மீருக்கு முழு மாநில அந்தஸ்து கொடுக்கலைங்கிறத உணர முடியும். இந்த செர்ஜியோகோர் கான்டாக்ட் வர்றப்பெல்லாம் ஏதோ ஒன்று விஷமத்தனமாக நடக்கிறது. கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். தொகுதி மறுவரையறை விஷயத்தில் அந்தர்பல்டி அடித்திருக்கிறாரே முதல்வர் விஜய். வணக்கம் நண்பர்களே. அந்தர்பல்டி அடித்திருக்கிறார் நம்முடைய அருமைமிகு முதல்வர் விஜய் அவர்கள். என்னன்னா, மக்களவை தொகுதி மறுவரையறை குறித்து தாவேக தனக்கென ஒரு பார்வையை பதிவு செய்திருந்தது. கடந்த ஆகஸ்ட் 8 கலைவாணர் அரங்கத்துல தன்னுடைய கூட்டணி கட்சி எம்பிக்களோடு கூடி பேசிய விஜய் இந்த மக்களவை தொகுதி மறுசீரமைப்பை திட்டவட்டமாக எதிர்ப்பது என்கிற முடிவுக்கு வந்தார். அதைத் தொடர்ந்து ஆகஸ்ட் 12 சட்டப்பேரவையில் மக்களவை தொகுதி மறுவரையறைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தனி தீர்மானம் ஒன்றை நிறைவேற்றினார். அந்த தீர்மானத்தை முன்மொழிந்ததே விஜய் தான். அந்த தீர்மானத்துடைய சாரம் என்ன அப்படின்னா, தற்போது இருக்கக்கூடிய 543 எம்பிக்கள் அப்படிங்கிற அந்த எண்ணிக்கையே தொடர வேண்டும், இதுல மாற்றம் கூடாது என்பதுதான் அந்த தனி தீர்மானத்தினுடைய சாரமாக இருந்தது. ஒன்றிய அரசை வலியுறுத்தி தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை கீழ்கண்ட தீர்மானங்களை ஒருமனதாக நிறைவேற்றுகிறது. 1. நாடாளுமன்ற மக்களவையின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையை 543 என்ற நிலையிலேயே நிரந்தரமாக்க வேண்டும். 2. தற்போதுள்ள மக்களவை உறுப்பினர்களின் இடங்களின் எண்ணிக்கையை மாநிலங்களுக்கிடையே, அதாவது விகிதாச்சார பிரதிநிதித்துவம் தற்போதுள்ள அளவிலேயே நிரந்தரமாக்க வேண்டும். ஆகஸ்ட் 12 மக்களவை தொகுதி மறுசீரமைப்பே கூடாது, இப்ப இருக்கிற கரண்ட் ஸ்ட்ரென்த் அப்படியே தொடரணும், கூட்டவோ குறைக்கவோ கூடாது, இப்படியெல்லாம் சொல்லி தீர்மானமே நிறைவேற்றிய தாவேகா, தீர்மானம் நிறைவேற்றிய விஜய் இப்போ மாமல்லபுரத்துல நேற்றைக்கு அமித்ஷாவை பார்த்ததும் பொறிகலங்கி போய் மொத்தத்தையும் மாற்றி கொண்டு விட்டார். இப்ப விஜய் நேற்றைக்கு தென்மண்டல முதல்வர்கள் மாநாட்டில் என்ன பேசி இருக்கிறார் அப்படின்னா, மக்களவை தொகுதி மறுசீரமைப்பு விஷயத்துல தெற்கே இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு ஒரு உத்தரவாதம் தேவைப்படுகிறது. நாங்க மக்கள் தொகையை கட்டுப்படுத்தியதில் வெற்றி கண்ட மாநிலங்கள். இப்ப மக்கள் தொகையின் அடிப்படையில் மக்களவை தொகுதி மறுசீரமைப்பு செய்யப்படுகிற போது எங்களுடைய பிரதிநிதித்துவம் குறைகிறது. எனவே எங்களுடைய பிரதிநிதித்துவம் குறையாது என்கிற சட்டபூர்வமான உறுதிமொழியை மத்திய அரசு தர வேண்டும் அப்படின்னு அவர் கூறியிருக்கிறார். அப்படின்னா அதனுடைய பொருள் என்ன? இப்படி ஒரு சட்டபூர்வமான உறுதிமொழியை மத்திய அரசு தரும் என்றால் நான் ஆதரிக்க தயார்னு அர்த்தம். இப்ப நேற்றைக்கு வரைக்கும் மக்களவை தொகுதி மறுவரையறைய 100% எதிர்த்த விஜய் இப்போ நிபந்தனையுடன் கூடிய ஆதரவு என்கிற நிலைப்பாட்டுக்கு கீழே இறங்கி வந்திருக்கிறார். அமித்ஷாவை பார்த்தது, அமித்ஷாவுக்கு முன்னால வேற ஒண்ணு, அமித்ஷாவை பார்த்து என்ன ஆச்சு, என்ன கெமிஸ்ட்ரினே புரியல. அதாவது நேற்றைக்கு தென்மண்டல முதல்வர்கள் மாநாடு, அதுக்கு முதல் நைட்டு அமித்ஷாவை விஜய் சந்திக்கிறார். கிட்டத்தட்ட மோர் தென் ½ an hour பேசிக்கிட்டு இருந்தார். பேச்சுல என்ன நடந்தது நமக்கு தெரியாது. அமித்ஷா என்னென்ன சுட்டி காட்டி இருப்பார் நமக்கு தெரியாது. பேச்சின் ஊடாக அங்கங்க அவர் வெடி வச்சிருப்பார்னு நினைக்கிறேன். அது அவங்க 2 பேருக்கு தான் என்ன பேசிட்டாங்க பரிமாறிட்டாங்க எல்லாம் தெரியும். இதான் அமித்ஷாங்கிறது. சத்தமே இல்லாம வருவார், அவர் பாட்டுல பேசுவார், பாப்பார், போயிட்டே இருப்பாரு. இங்க வேற விதமா எல்லா ரியாக்ஷன்ஸும் மாறிக்கிட்டு இருக்கும். கடைசியில பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா எதிர்ப்புங்கிற நிலைப்பாட்டில இருந்து மாறி நிபந்தனையுடன் கூடிய ஆதரவு, தமிழகத்தினுடைய பிரதிநிதித்துவம் குறையாது அப்படிங்கிறதுக்கான ஒரு சட்டபூர்வ உறுதிமொழியை தந்துட்டா போதும். அது ஆல்ரெடி மத்திய அரசு தந்திருக்கு.
அதாவது இன்னைக்கு என்ன கரண்ட் சினாரியோவோ அதுக்கு எந்த விதத்திலும் அது குறையாது. இன்னைக்கு மக்களவை தொகுதிகளுடைய மொத்த எண்ணிக்கை எவ்வளவு? 543. 543ல தமிழகத்தினுடைய எண்ணிக்கை 39. சோ 543க்கு 39னா 7.17%. சோ இந்தியாவுடைய மக்களவையில தமிழகத்தினுடைய கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது 7.17%. ரைட். இப்போ உத்தேசிக்கப்பட்டிருக்கக்கூடிய தொகுதி மறுவரையறை முயற்சியின்படி எதிர்காலத்தில் மக்களவையில் இருக்க போகிற மொத்த தொகுதிகள் எண்ணிக்கை 815. மறந்துறாங்க, 815. இதுல தமிழகத்துல எவ்வளவு இருக்கும் அப்படின்னா, இப்ப 39 இருக்குல்ல, அது கிட்டத்தட்ட 59 தொகுதிகளா கூட போகுது அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம். இப்ப 815க்கு 59 தொகுதிகள்னா மொத்த பர்சன்டேஜ் எவ்வளவு? இதுல 7.23%. முன்னால கூட 7.17% தான் ரெப்ரசன்டேஷன் இருந்தது. இப்போ தொகுதி மறுவரையறை மூலமாக 7.23%க்கு தமிழகத்தினுடைய பிரதிநிதித்துவம் கூடுகிறது. சோ குறையல, 0.5% அளவுக்கு கூடத்தான் செய்கிறது, குறையவில்லை. இப்ப இவங்க கேட்கிற உத்தரவாதம் என்ன? இப்ப விஜய் என்ன உத்தரவாதம் கேட்கிறார்? பிரதிநிதித்துவத்துல குறைந்து விடக் கூடாது. ஏற்கனவே இருக்கிற ப்ரொபோஸ் படியே குறையலையே. இப்ப என்ன ஸ்டேட்டஸ் கோவோ அதுதானே மெயின்டைன் ஆகுது. அப்படிங்கிறப்போ தொகுதி மறுவரையறை தேவையில்லை அப்படின்னு சொல்ல முடியாது. சோ தொகுதி மறுவரையறை வேண்டும்னு சொல்லி ஆகும். ஆனால் பச்சையா வேண்டும்னு சொல்லக்கூடாது, சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில விஜய் இருக்கிறார். ஏன்னா ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியாச்சு. இப்போ அவர் நிறைவேற்றிய தீர்மானத்தை அவரே வயலேட் பண்ணணும். அது எப்படி வயலேட் பண்றது? அதுக்கு ஒரு கண்டிஷன் போட்டாச்சு. தென் மாநிலங்களில் எங்களுடைய பிரதிநிதித்துவம் குறைந்து விடக் கூடாது. அதற்கான ஒரு உறுதிமொழியை மத்திய அரசு தர வேண்டும். மத்திய அரசு அதற்கான உறுதிமொழியை தந்து விடுகிறோம் அப்படின்னு சொல்லி உறுதிமொழியை தந்துருவாங்க. ஏன்னா நேச்சுரலாவே ஒன்னும் குறையல. இன்னைக்கு என்ன ஸ்டேட்டஸ்கோவோ அது அப்படியே மெயின்டைன் ஆகுது. இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதித்துவம் 7.17% என்றால் எதிர்காலத்துல 7.23% இருக்க போகிறது. எந்த விதத்திலும் குறையல. அப்படிங்கிறப்போ ஆட்சேபம் சொல்றதுக்கு என்ன இருக்கும்? ஒண்ணுமே கிடையாது. சோ இப்படி ஒரு அந்தர்பல்ட்டியை விஜய் அடித்து இருக்கிறார். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிர்ப்பு அப்படிங்கிற நிலைப்பாட்டிலிருந்து நிபந்தனையுடன் கூடிய ஆதரவு அப்படிங்கிற இடத்துக்கு விஜய் வந்து சேர்ந்து இருக்கிறார். இது ஒண்ணு. இப்போ இப்படி வந்து சேர்ந்து இருக்கிறார்னா இதனுடைய பொலிட்டிக்கல் ரீபர்கஷன் என்னன்னு பார்ப்போம். அரசியல் பின்விளைவு. காங்கிரஸ் இந்த தொகுதி மறுசீரமைப்பை 100% தீவிரமாக எதிர்க்கிறது. காங்கிரஸ் நிலைப்பாடு ரொம்ப தெளிவா இருக்கு. இப்ப இருக்கக்கூடிய 543 தொடர வேண்டும். இதுல முன் நிபந்தனை பின் நிபந்தனை ஒண்ணும் கிடையாது. இந்த 543 தொடரணும். இதுல கூடுதலா வேண்டாம், குறைச்சும் வேண்டாம். சோ நாங்க மக்களவை தொகுதி மறுசீரமைப்பை எதிர்க்கிறோம் அப்படின்னு காங்கிரஸ் சொல்றாங்க. ரொம்ப அண்மையில மகாபலிபுரத்துக்கு ராகுல் காந்தி வந்தார். அங்க காங்கிரஸ் மாவட்ட தலைவர்களுக்கு அவர் கிளாஸ் எடுத்துட்டு போனார். அப்போ அவர் ரொம்ப தெளிவா சொல்லி இருந்தார். என்னன்னா மக்களவை தொகுதி மறுசீரமைப்புக்கு யார் ஆதரவு தருகிறார்களோ அவர்கள் எட்டப்பர்கள் அப்படின்னு சொன்னார். There was a historical character in Tamil Nadu called Ettappan. Ettappan is basically symbolic of the betrayal of the people of Tamil Nadu. Anybody who supports delimitation is betraying Tamil Nadu. இப்போ ஆதரவு தரக்கூடிய நிலைப்பாட்டை நோக்கி விஜய் நகர்ந்து கொண்டிருக்கிறார். அப்படின்னா ராகுலுடைய பார்வையில விஜய் எட்டப்படா. அப்படின்னா மக்களவை தொகுதி மறு வரையறை அப்படிங்கிற ஒரு மேஜர் இஷ்யூல காங்கிரசுக்கும் தாவேகாவுக்கும் இடையில் ஒரு பெரிய முருகல் நிலை ஏற்பட்டு இருக்கிறது. மொத்த தாவேகா அரசையும் காங்கிரஸ் தான் வழி நடத்துவது போலவும் ராகுல் தான் வழி நடத்துவது போலவும் பல்வேறு செய்திகள் வந்து கொண்டே இருந்தன. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா தாவேகா காங்கிரஸ் பிடியில இல்லை என்று தெரிகிறது. நான் ஆரம்பத்திலேயே ஒண்ணு சொல்லியிருக்கேன். ஒரு சில விஷயத்துல விஜய் ரொம்ப கிளவரா செயல்படுகிறார். தன்னுடைய அரசியல் சர்வைவலுக்காக காங்கிரஸை அவர் பயன்படுத்திக் கொள்ளுகிறார். தன்னுடைய அரசின் சர்வைவலுக்காக அவர் மத்திய அரசை பயன்படுத்திக் கொள்ளுகிறார். இல்ல மத்திய அரசுல இருக்கிறவங்க எல்லாம் மோடி அமித்ஷா ரொம்ப கிளவர். இவர் எந்த அளவுக்கு தங்களை பயன்படுத்திக்கிறாங்களோ அதே அளவுக்கு இவரை அவங்க பயன்படுத்திப்பார். இப்ப அதே போல அமித்ஷா பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அதுதான் விஜயிடமிருந்து நிபந்தனையுடன் கூடிய ஆதரவு என்பதாக வெளிப்பட்டு இருக்கிறார். தென்மண்டல முதல்வர்கள் மாநாட்டுக்கு முதல் நாள் இரவு அமித்ஷாவை அவர் தங்கியிருந்த அறைக்கே சென்று சந்தித்தார் விஜய்.
இந்த சந்திப்புல என்ன கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆச்சு, அமித்ஷா என்ன சொன்னான்னு நமக்கு தெரியாது. மொத்தமும் தலைகளாக மாறி இருக்கிறது. இது காங்கிரசுக்கு பெரிய அதிர்ச்சியை தரக்கூடிய விஷயமா. விஜயனுடைய அரசை ராகுல் வழிநடத்துகிறார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற நிலையில ராகுலுடைய நிலைப்பாட்டுக்கு நேர் எதிரான கம்ப்ளீட்டா ஒரு ஆப்போசிட் நிலைப்பாட்டை விஜய் எடுத்திருக்கிறார்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுவும் ரொம்ப முக்கியமான இஷ்யூ இல்ல. இதுல பாருங்க, டிஎம்கே ஆகட்டும் தாவேகாவும் ஆகட்டும், இந்த தொகுதி மறுசீரமைப்பு விஷயத்துல எப்படிப்பட்ட அந்தர்பல்ட்டி அடிச்சிருக்காங்கன்னு பாருங்க. விஜய பார்த்து அந்தர்பல்ட்டி அடிச்சிட்டாங்கன்னு சொல்றாங்க. ஆக்சுவலா இந்த அந்தர்பல்ட்டிய முதல்ல அடிச்சது டிஎம்கே. ஏன்னா தொகுதி மறுசீரமைப்பு மசோதாவுக்கு ஆதரவு தருகிற இடத்தை நோக்கி முதல்ல நகர்ந்து வந்தது டிஎம்கே. ஆனா அவங்க ஆதரவு தரதை ஜஸ்டிஃபை பண்ணணும்ல, அதுக்காக அவங்க ஒரு முன் நிபந்தனை வச்சாங்க. என்ன அப்படின்னா, இப்போ தமிழகத்தினுடைய டோட்டல் எண்ணிக்கை 39 இருக்கு இல்லையா, இந்த 39க்கு மேல இப்ப இருக்கிற எண்ணிக்கையில 50% குறையாமல் எங்களுக்கு கூடுதலா கிடைக்கணும். அப்படி கிடைச்சாலும் நாங்க சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னாங்க. இப்ப நான் என்ன சொன்னேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால, 59 சீட்டு வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு கிடைக்கும் போல இருக்குது. அப்படின்னா என்ன, 50% குறையாம தான் கிடைக்குது. ஏற்கனவே இருந்த 39 இனி கிடைக்க போறது 59னா 20 கூடுதலா கிடைக்குது. சோ நாட் லெஸ் தென் 50%. அப்படிங்கிறப்போ இப்ப அவங்களோட ஃபுல்ஃபில் பண்ண மாதிரி ஆயிடுச்சா. இப்படி சொன்னவங்க முற்றிலும் தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிராக நிராகரித்து ஒரு தனி தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில நிறைவேற்றப்பட்ட போது அதுக்கு ஆதரவா டிஎம்கே வாக்களித்தது. இப்ப ஏடிஎம்கே, பாட்டாளி மக்கள் கட்சி, பிஜேபி அதை எதிர்த்து வாக்களிக்கிறாங்க. ஏற்கனவே தொகுதி மறுசீரமைப்புக்கு அனுசரணையாக இருப்பதுன்னு முடிவெடுத்த டிஎம்கே தனி தீர்மானத்தை எதிர்த்து இருக்க வேண்டும். அதுக்கு கட்ஸ் இருந்தா அங்கே தனி தீர்மானத்தை ஆதரிச்சாங்க. அதாவது 543 தொகுதிகளே போதும், 543 தொகுதிகளே தொடர வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய தனி தீர்மானத்தை திமுக ஆதரித்தது. அந்த திமுக தான் அதுக்கு முன்னால 50%க்கு குறைவில்லாமல் தமிழகத்துக்கு கூடுதலாக இடங்கள் கிடைக்கணும்னு அவங்க ஒரு டிராமா போட்டாங்க. இந்த தனி தீர்மானத்தை கொண்டு வந்த விஜய் இப்ப என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, நாங்கள் பாதிக்கப்பட மாட்டோங்கிற உத்தரவாதத்தை தந்தால் போதும் அப்படின்னு அவர் ஒரு டிராமா. சோ தனி தீர்மானத்தின் போது திமுக ஒரு டிராமா போட்டது, தனி தீர்மானத்துக்கு பிறகு இப்ப தாவேகா ஒரு டிராமா போடுகிறது. அப்படின்னு இந்த ரெண்டு கட்சியும் தமிழக மக்களை என்னன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. தமிழக மக்களுக்கு ஒண்ணுமே தோணாத, கேட்க மாட்டாங்க. அவங்க எங்க 543 தொகுதிகளே இருக்க வேண்டும், அதுவே தொடர வேண்டும்னு சொல்லிட்டு இப்போ எங்களுக்கு பிரதிநிதித்துவம் குறையாது அப்படிங்கிறதுக்கான ஒரு உறுதிமொழியை தந்தா போதும் நாங்க ஆதரிக்க தயாருங்கிற மாதிரி பேசியிருக்கீங்களே, எங்களுக்கு ஏற்கனவே காது குத்தியாச்சுன்னு சொல்ல மாட்டாங்களா? அப்பனா தமிழக மக்களை பத்தி இந்த ரெண்டு கழகங்களும், அதாவது தமிழக வெற்றி கழகமும் திராவிட முன்னேற்ற கழகமும் என்னதான் நினைத்துக் கொண்டிருக்கின்றன பாருங்க. மக்களவை தொகுதி மறுவரையறை விஷயத்திலும் ரெண்டு கழகத்துக்கும் இத்தனை சிமிலாரிட்டிஸ் இருக்கு. இதனால்தான் நான் அடிக்கடி சொல்றேன், தாவேகா என்பது இன்னொரு திமுக, திமுக உண்டு தொடர்ச்சி. இதை மறந்து விடாதீர்கள். இல்ல நான் தான் திமுகங்கிற மாதிரி காட்டிக்கிறதுக்கு தாவேகா முயற்சி செய்கிறது, நாங்க தான் அசலான திமுக அப்படிங்கறத என்ஷூர் பண்றதுக்கு டிஎம்கே முயற்சி செய்கிறது. அவ்வளவுதாங்க விஷயம். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மொத்தத்துல ஒரு டிராமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் வெளியில அடிச்சுப்பாங்க. ஆனா காவிரி சம்பந்தமா தீர்மானம் நிறைவேற்றது அப்படின்னு வர்றப்போ திடீர்னு உதயநிதி ஸ்டாலின் எந்திருந்து சொல்லுவாரு, இந்த வருஷம் மார்ச் மாசம் எலெக்ஷன் டயத்துல நாங்க ஒரு கடிதம் எழுதினோம், அதுல மேகதாட்டு சம்பந்தமா தனியா ஒரு தீர்ப்பாயம் அமைக்கப்படணும்னு நாங்க கடிதத்துல எழுதியிருந்தோம். அப்படி கடிதத்துல எழுந்தது இங்க இருக்க விவசாயிகளுக்கே தெரியாது, விவசாய சங்கங்களுக்கு தெரியாது, மறைக்கப்பட்ட உண்மை. அத திடீர்னு புளோர்ல வச்சு உதயநிதி ஸ்டாலின் சொல்லுகிறார், இப்படி பண்ணியிருந்தோம், அதனால உங்க தீர்மானத்துல நாங்க சஜஸ்ட் பண்ணியிருந்தா அதையும் சேர்த்து கொள்ளணும். உடனே இம்மிடியேட்டா எழுந்திருந்து விஜய் அதையும் சேர்த்துக் கொள்வதற்கு சபாநாயகர் அனுமதி தர வேண்டும். உடனே சபாநாயகர் ஓகே அப்படிங்க உடனே சேர்த்துக்கிட்டாங்க. எங்க தாவேகாவும் டிஎம்கேயும் எலியும் பூனையும்னா உதயநிதி ஸ்டாலின் சொன்னதை எதிர்த்துல விஜய் பேசி இருக்கணும். அவர் சொல்ற மாதிரி சொல்றாரு, இவங்க உடனே ஓகே பண்ற மாதிரி பண்றாங்க, கடைசியில சேர்த்துக்கிட்டாங்க. சோ அப்படி சேர்த்தது மூலமா இப்ப மேகதாட்டு விஷயத்துக்கு ஒரு அங்கீகாரத்தை தமிழகமே வழங்கி இருக்கிறது. அது ஒரு இஷ்யூன்னு அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. மறைமுகமா ஏதோ கொடுக்கல் வாங்கல் என்னெல்லாமோ போயிட்டு இருக்கு. மொத்தத்துல என்ன அப்படின்னா, இப்போ விஜய் கீழே இறங்கி வந்து விட்டார். மக்களவை தொகுதி மறு சீரமைப்பு விஷயத்துல விஜய் அந்தர்பல்ட்டி அடித்து விட்டார். எப்போ? அமித்ஷாவை பார்த்ததற்கு பிறகு. சோ ஆபரேஷன் அமித்ஷா சக்சஸ். இவ்வளவுதான். விஜய் தன் நிலைப்பாட்டை ஏன் மாற்றிக்கொண்டார்? ஏன் மாற்றிக்கொண்டார்னா, அவருக்கு நிறைய அழுத்தங்கள் இருக்கு. அழுத்தம் கொடுக்கக்கூடிய இடத்தில் அமித்ஷா இருக்கிறார்.
அமித்ஷாவுடைய கண்ட்ரோல்ல வரக்கூடிய சிபிஐ விஜய் தொடர்பான ஒரு முக்கிய வழக்கை விசாரித்துக் கொண்டிருக்கிறது. குறிப்பா கரூர் வழக்கு. நேரடியா இன்னைக்கு வரைக்கும் விஜயுடைய பேரு அதுல அக்யூஸ்டு பட்டியல்ல இடம் பெறவில்லை என்றாலும் கூட விஜய் 2 முறை விசாரிக்கப்பட்டிருக்கிறார். அதற்காக அவர் 2 முறை டெல்லிக்கு சென்றிருக்கிறார். அதை மறந்து விடக்கூடாது. அப்புறம் அவர் தொடர்பான இன்கம் டாக்ஸ் கேஸ் இருக்கு, வருமான வரி கேஸ். விஜய் தொடர்பான எல்லா வழக்குகளுமே மத்திய அரசு போட்ட வழக்குகள் தான், அத்தனை இருக்கு. சோ இந்த தென்மண்டல முதல்வர் மாநாட்டுக்கு முதல் நாள் இரவு அமித்ஷாவை விஜய் தனியாக சந்திச்சப்போ அமித்ஷா என்ன சொல்லியிருப்பார்னு யாருக்கும் தெரியாது. அதாவது தாவேகா தனிப்பட்ட முறையில பிஜேபிக்கு பெரிய எதிரி கிடையாது. தாவேகாவை பிஜேபிங்கிற ஒரு பிரம்மாண்டமான கட்சி ஒரு பொருட்டாக கூட நினைக்காது. ஆனால் தமிழகத்தில் காங்கிரஸ் வளர்வதற்கு தாவேகா விழுந்து விழுந்து உதவி செய்தால் அப்போ அமித்ஷாவுடைய பார்வை வேறாக இருக்கும். அப்போ தாவேகாவை விஜயா அவர் டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிப்பார். சோ விஜய்க்கு உணர்த்த வேண்டியதை அமித்ஷா உணர்த்தி இருப்பார். அதனால விஜய் உணர வேண்டியதை உணர்ந்திருக்கிறார். அதனால மக்களவை தொகுதி மறுசீரமைப்பு விஷயத்துல திடீர் மாற்றம். சர்ச்சைக்குரிய வகையில் பேசி இருக்கிறாரே உமர் அப்துல்லா. ஜம்மு காஷ்மீருக்கு அண்மையில் இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் செர்ஜியோ கோர் வந்திருந்தார். அவர் ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேச முதல்வர் உமர் அப்துல்லாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். அதற்கு பிறகு வெளியில வந்தாங்க, ஜாயிண்ட் பிரஸ் மீட் நடந்தது. அப்போ உமர் அப்துல்லா என்ன சொல்லிட்டார் அப்படின்னா, என்கேஜ்மெண்ட் பிட்வீன் ஜம்மு காஷ்மீர் யூஎஸ் அது எதிர்காலத்துல இன்னும் வைடர் ஆகும், டீப்பா ஆகும். அதாவது எதிர்காலத்துல இந்த உறவு விரிவடையும், ஆழமாகும் அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்லியிருக்கு. But we are very hopeful and optimistic that the engagement between the United States of America and Jammu and Kashmir will both widen and deepen in the years ahead. மேம்போக்க பார்த்தா ரொம்ப சாதாரணமா போடும். ஆனா இது ரொம்ப ஒரு மோசமான விஷயம். ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கு இடையில தான் எப்போது ராஜரீக உறவுகள் அப்படிங்கிறது. ஆனால் இங்க ஜம்மு காஷ்மீருக்கும் அமெரிக்காவுக்கு இடையில உறவு ஆழமாகவும் விரிவடையும் சொல்றதுக்கு இவர் யாரு? இதை சொல்றதுக்கான அத்தாரிட்டி ஃபாரின் மினிஸ்டருக்கு தான் உண்டு, ஜெய்சங்கருக்கு தான் உண்டு. எந்த ஒரு மாநிலமும் இன்னொரு நாட்டோட தொடர்பு கொள்ள வேண்டும் என்றாலோ அக்ரிமெண்ட் போடணும்னாலோ அது வயா மத்திய அரசு, வயா வெளியுறவுத்துறை அமைச்சகம் அப்படித்தான் போகவே முடியும். தன்னிச்சையாக ஒரு மாநிலம் செயல்பட முடியாது. அதுக்கான அதிகாரம் மாநிலத்துக்கு கிடையாது. அப்படி அத்துமீறி நடக்கிறது அப்படிங்கிறது சில நேரத்தில் ஆபத்தாக முடியும். ஒரு உதாரணம் சொல்றேன். இந்தியாவில் இருக்கிற ஏதேனும் ஒரு மாநிலம் எங்கள் மாநிலத்துக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே நல்லுறவு ஏற்பட்டு இருக்கிறது, எங்களுக்கு இடையிலான உறவு இன்னும் ஆழமாகும், விரிவடையும் அப்படின்னு சொன்னா அது எப்படி இருக்கும்? அனுமதிப்போமா? சோ எந்தெந்த நாட்டுடன் எத்தகைய உறவை பேண வேண்டும் அப்படிங்கிறது இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கை சம்பந்தப்பட்டது. அது மாநிலங்கள் சம்பந்தப்பட்ட விஷயமே கிடையாது. மாநிலத்துக்கும் வெளியுறவுத்துறைக்கு தொடர்பே கிடையாது. அது ஸ்டேட் லிஸ்ட்லயே வரல. அப்படிங்கிறப்போ உமர் அப்துல்லா அத்துமீறி நோக்கம் போல இவ்வாறு பேசியிருப்பது ரொம்ப அதிர்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. இவ்வாறு அவர் பேசி இருக்க கூடாது. சோ இந்த மாதிரியா சில அபரேஷன்ஸ் இப்ப ரீசெண்டா நடந்துட்டு இருக்கு. அதுவும் செர்ஜியோ கோர் வந்ததுக்கு அப்புறம். செர்ஜியோ கோர் அமெரிக்காவுடைய தூதர்னு பேரு. ஆனா இந்தியால எல்லா ஸ்டேட்டுக்கும் அவர் பயணம் பட்டு கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு ஸ்டேட்லயும் போய் அந்த ஸ்டேட்னுடைய சீஃப் மினிஸ்டர் சந்திச்சுக்கிட்டே இருக்காரு. ஒரு தூதருடைய வேலை அது அல்ல. இந்தியால இருக்கக்கூடிய குறிப்பிட்ட சில மாநிலங்களுக்கு பயணம் செய்வது, அங்க போய் அந்த சீஃப் மினிஸ்டர்ஸ் பாக்குறது, அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்துறது. அமெரிக்க தூதருக்கு அங்க என்ன வேலை? இப்ப பாத்தீங்கன்னா எஃப்சிஆர்ஏ பில்லு தாக்கல் செய்யப்படும் அப்படின்னு பேசப்பட்ட அந்த டயத்துல செர்ஜியோ கோரும் ட்ரம்ப்னுடைய மருமகனும் கேரளால இருந்தாங்க. கேரளால அவருக்கு என்ன வேலை? இதுக்கு முன்னால ஜூன் 22 விஜயுடைய பிறந்த நாள் அன்னைக்கு கோட்டையில வச்சு விஜய சந்திச்ச செர்ஜியோ கோர் சொல்றாரு, இந்த சந்திப்பு ரொம்ப நல்லா இருந்தது, இது இரு நாட்டு நல்லுறவை வலுப்படுத்தும் அப்படின்னு. இரு நாடுனா தமிழ்நாடு என்ன தனி நாடா? சந்திச்சது தமிழ்நாட்டு முதல்வர். இரு நாட்டு உறவை வலுப்படுத்தும் விஷமத்தனமா சொன்னா, ஜூன் 22 செர்ஜியோ கோர் விஷமத்தனமா பேசினது மாதிரி இப்போ உமர் அப்துல்லா விஷமத்தனமாக பேசி இருக்கிறார். சோ இந்த செர்ஜியோ கோர் கான்டாக்ட் வர்றப்பெல்லாம் ஏதோ ஒன்று விஷமத்தனமாக நடக்கிறது. செர்ஜியோ கோர் தேவையே இல்லாமல் மாநிலத்துக்கு மாநிலம் பயணப்பட்டு கொண்டே இருக்கிறார். அவருடைய ரோல் அதுவே கிடையாது. முன்னால இந்தியாவை சாய்க்கவும் குடை சாய்க்கவும் அமெரிக்காவுடைய உளவுத்துறையான சிஐஏ வேலை பார்க்கும். சிஐஏ உளவாளிகள் சுத்துவாங்க. இந்தியாவுக்கான அமெரிக்க தூதரா இருக்காரோ அந்த தூதர், இல்லாட்டி அந்த தூதரகத்துல இருக்கக்கூடிய அதுக்கு நியமிக்கப்பட்ட சில அதிகாரிகள் அந்த உளவாளிகளை இயக்குவாங்க.
ஆனா இப்ப என்னன்னா செர்ஜியோகர் ரொம்ப வெளிப்படையாகவே அவரே ஒரு உளவாளி போல இயங்கிக் கொண்டிருக்கிறார். வெளிப்படையாக ஒரு குழப்பத்தை விளைவிக்கும் நோக்கத்துல சில வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார். அதனால செர்ஜியோகர் ஒரு ஆபத்தான மனிதராக இருக்கிறார். நிச்சயமா அவர் மத்திய அரசுடைய ரேடார் கீழே வந்திருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஆனா இதெல்லாம் இப்படி சொல்றதுனால எதுவும் செஞ்சிடலாம் முடியாது. உமர் அப்துல்லா தன்னுடைய ஹைட் என்னங்கிறத அவர் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு தேதிக்கு அவர் ஒரு மாநிலத்தின் முதல்வர் கூட கிடையாது, ஒரு யூனியன் டெரிட்டரியின் முதல்வர். அந்த இடத்துல இருக்கக்கூடிய அவர் அதை தாண்டி ஒரு கிளியும் கிழிச்சிட முடியாது. இப்ப நம்ம ஒரு விஷயத்தை உணர முடியும். இப்ப வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் ஜம்மு காஷ்மீருக்கு முழு மாநில அந்தஸ்தை கொடுக்கலைங்கிறத புரிஞ்சுக்கலாம். வெறும் யூனியன் டெரிட்டரியுடைய சிஎம்ஆ இருக்கிறப்பவே இவர் இப்படி பேசுறாருன்னா, அது ஃபுல் ஃபிளட்ஜ்டு ஸ்டேட்டா இருந்ததுன்னா இவங்கெல்லாம் என்ன பேச்சு பேசுவாங்க? இது எவ்வளவு பெரிய தாக்கத்தை உருவாக்கும். அதனாலதான் இன்னமும் ஜம்மு காஷ்மீரை யூனியன் டெரிட்டரியாகவே மோடியின் அரசு வைத்திருக்கிறது. நன்றி, வணக்கம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.